மரியே வாழ்க! மாடத்தட்டு விளை மரியாயின்சேனை வீராங்கனை, காலம் சென்ற சகோதரி கத்ரீன் அவர்களைப் பற்றிய ஒரு பார்வை. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்றார் கவிமணி. மாடத்தட்டு விளை கிழக்கு மண்டலம் திரு கப்ரியேல் என்பவரின் செல்வ மகளாக பிறந்தவர் இவர். சிறு பருவத்திலேயே இறைவனிடமும் அன்னை மரியாளிடமும் மிகுந்த பற்று கொண்டிருந்தவர். தன்னுடைய பள்ளி படிப்பு மற்றும் ஆசிரிய பயிற்சி படிப்பை முடித்த இவர் சிறந்த ஆசிரியையாக சில பள்ளிகளில் பணிபுரிந்தார். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவார் என்பதற்கேற்ப தன்னிடம் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு இறை கல்வி மற்றும் உலக கல்வியை கொடுத்து அவர்களை பக்குவப்படுத்தினார். இறைவனையே தன் உச்சமென கொண்ட இவர் திருமணம் செய்து கொள்ள விரும்பாமல் தன் வாழ்வு முழுவதும் சமூக நலனுக்கென அர்ப்பணித்தவர். 1953 மாடத்தட்டு விளை தளத்தில் மரியாயின்சேனை தொடங்கப்பட்ட போது உறுப்பினராக சேர்ந்து அதன் பிறகு மாடத்தட்டு விளை மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் பல பிரசீடியங்களை உருவாக்கி இறை நம்பிக்கையையும் சிறப்பாக அன்னை மரியாளின் மீது ஆழமான பற்றுதலையும் மக்களுக்கு கற்றுத்தந்ததோடு அல்லாமல் பிறரன்பு பணிகளில் ஆர்வத்தோடு ஈடுபட்டவர்கள் நம் சகோதரி கத்ரீன். ஆசிரியர் அடித்துவிட்டால் ஆசிரியரை பள்ளியை விட்டு துரத்திவிடும் இன்றைய சமூகத்திற்கு சரியான சவுக்கடியாக இருந்து குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்திற்காக மட்டுமல்லாமல் பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லை என்று அடிக்கடி உச்சரிப்பதோடு கத்தோலிக்க மாணவர்கள் கண்டிப்பாக திருப்பலியில் பங்கு பெற்ற பின்புதான் பள்ளிக்கு வரவேண்டும் என்பதில் மிகுந்த கண்டிப்பாக இருந்தவர். எப்படியெனில் பள்ளிகளில் ஆசிரியையாக பணியாற்றிய நேரத்தில் வகுப்புக்குள் நுழையும் போதே இன்று திருப்பலிக்கு வராதவர்கள் எழுந்து நில்லுங்கள் என்று சொல்லி தண்டித்து விட்டுதான் பாடத்திற்கு கடந்து செல்வார். அதே நேரத்தில் மாணவ மாணவிகளோடு ஆடி பாடி அவர்களில் இரண்டர கலந்தவர் என்பது அவரிடம் பயின்ற மாணவர்களுக்கு நன்றாக தெரியும். எப்போதும் இவரது இடுப்பில் சொருக ஜபமாலை, இவரது ஜபமாலை பக்திக்கும் அன்னை மரியாளின் மீது கொண்ட ஆழமான பற்றுதலுக்கும் மிக சிறந்த சான்று. யார் என்ன பிரச்சனையை சொன்னாலும் மாதாவை பற்றி கொள்ளுங்கள், அவர்கள் கைவிடவே மாட்டார்கள் என்ற எளிய ஒரே பதிலை தவிர வேறு எந்த பதிலும் இருக்காது. நமது ஊரில் உள்ள பிரசீடிய கூட்டங்களிலும் அடிக்கடி கலந்து கொண்டு சேனையாளர்களை ஊக்குவிப்பது, அருகில் உள்ள ஒவ்வொரு பங்குகளையும் கால்நடையாக நடந்து சென்று மரியாயின்சேனை பிரசீடியங்களை சந்திப்பது, வீடு சந்திப்பது, நோயாளிகளை சந்திப்பது, சிறைச்சாலை சந்திப்பது, மருத்துவமனையில் நோயாளிகளை சந்திப்பது, மறைக்கல்வி கற்பித்தல் என இன்று இவர் ஆற்றிய பணிகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற இறை வாக்குக்கேற்ப நமது பங்கில் செயல்படும் தத்து கிராம நற்செய்தி பணிக்குழுவில் இணைந்து நற்செய்தியை எடுத்துரைத்தவர். இவ்வாறு தம் வாழ்வை இறைவனுக்காக அர்ப்பணித்த இவர் இன்று நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் இவரது ஆன்மா அமைதியில் இளைப்பாறட்டும், விண்ணில் தொடரட்டும் இவரது பணிகள் மண்ணில். வாழ்க மரியின் புகழ்!